இருந்தவரும் வந்தவரும் இனி வரப்போகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வரும் அன்பின் வாழ்த்துதல். மீண்டும் உங்களை இந்த மாதிரி ஒரு காணொலியில் சந்திக்கிறது ஒரு அன்பான மகிழ்ச்சியான தருணமாய் நாங்கள் உணர்கிறோம். உலகத்தின் முடிவு அப்படிங்கிற ஒரு சீரீஸை நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இனி தொடர்ந்து வீடியோக்களை பதிவிடுவோம். இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் உலகம் மற்ற நாடுகள் எல்லாம் போர் பதற்றத்தில் இருக்கு. அடுத்து எந்த நாட்டை ட்ரம்ப் கைப்பற்றுவார், எந்த நாட்டை அவர் பிடித்து விடுவார் என்ற அந்த பயத்திலே உலக நாடுகள் இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா, 3ஆம் உலக போர் துவங்குகிறதான ஒரு அபாயம் இருக்கிறது. 3ஆம் உலக போர் தொடங்குமோ அப்படின்னு சொல்லி அச்சத்துல அநேக நாடுகள் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, சரியாக 3ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி அளவிலே நிக்கோலஸ் மொதரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, அதற்கு முன்னதாக அவர் ஒரு சில அறிக்கைகளை விட்டிருந்தார். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு ட்ரம்ப்புக்கு ஒரு சவால் விடுத்திருந்தார். கோலையே, நான் இங்கே தான் இருக்க, முடிஞ்சா என்னை கைது செய்து பாருன்னு சொன்னார். அதன்படி திட்டமிட்டவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு சில மாதங்கள் இதற்காய் அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு, அமெரிக்கா இராணுவம், அமெரிக்கா அரசாங்கமும் இதற்காய் பயிற்சி எடுத்திருக்கிறது. துல்லியமா இதை செஞ்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தா விண்வெளி படையும் இதுல இணைஞ்சிருக்கு. அதுதான் முக்கியமான ஒரு காரியமா பார்க்கப்படுது. அமெரிக்காவில் மிகவும் பலம் வாய்ந்த எல்லா படைகளும் இதுல இறக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, வெறும் 50,000 இராணுவ வீரர்களை கொண்ட இந்த வெனிசுலாவுக்கு அமெரிக்காவில் பவர்ஃபுல்லான படைகள் இறக்கப்பட்டிருக்கிறது தான் ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு அதிபரை கைது செய்யணும், கடத்தி கொண்டு போகணும் என்பதற்காக அல்ல. இதற்கு பின்புலம் இருக்கிற அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வேதம் சொல்லுது. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது, நீதியும் நியாயத்தையும் ஒடுக்கப்படும் பொழுது அதை கண்டு நீ அச்சப்படாது. வேதம் தெளிவா சொல்லிட்டு. அதே போல தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, இரும்பு ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அதை இதுதான் குறிக்கும். நீங்க தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, இரும்பு ராஜ்யம், இரும்பு எப்படி நொறுக்குகிறதோ அதே போல நொறுக்குவார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. ஏன் இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, இப்போ காலம் மிக மிக கடைசியாய் நகருகிறது. காலம் இயேசுவின் வருகையை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் இது இந்த அரசியல் முழுக்க எதை நோக்கி நகருது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 எடுத்து வாசிச்சோம்னால், வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த பொழுது அங்க ஒரு வசனம் சொல்லுது, 5வது வசனத்தை விட 6வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. அதுதான் முக்கியமான அந்த யுத்தம் நடக்கிறது. இங்க கீழே வாசிச்சோம்னால், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. இதுல பின்னால இருக்கிற அரசியல் என்னன்னா, எண்ணெய், கச்சா எண்ணெய். அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். வெனிசுலா அதிபரை கடத்தி கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் ஒன்றும் இல்லை. ஆனா அமெரிக்கா தரப்புல சொல்லுது, வெனிசுலாவில் இருக்கிற அதிபர் போதைப் பொருள் கடத்தினார், ஆயுதங்களை கடத்தினார். அதெல்லாம் உண்மையான ஒரு காரியம். வேறொரு காரியம் இருக்கிறது. வெனிசுலாவில் எண்ணெய் மிகுந்து காணப்படுகிறது. வெனிசுலாவில் இருக்கிற கச்சா எண்ணெய் எடுத்தா அமெரிக்காவால் தொடர்ந்து 10 அல்லது 20 ஆண்டுகள் வரை அமெரிக்கா கச்சா எண்ணெயிலே கொடி கட்டி பறக்க முடியும். அதனாலதான் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் சரியா பிளான் பண்ணி இதற்காய் பல மாதங்கள் வெனிசுலாவிலே அமெரிக்காவுடைய இராணுவம் தங்கி வேலை பார்த்திருக்குது. மிக துல்லியமா செஞ்சிருக்காங்க. மதுராவை கடத்தும் பொழுது அந்த வெனிசுலாவில் இருக்கிற ஒட்டுமொத்த வேர்ல்டையும் பவர் கட் செய்திருக்கிறார்கள். இனி வருகிற காலங்களில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேலை டெக்னாலஜி வேணாலும் வரலாம். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த வசனத்தின் நிறைவேறுவதற்காக தான் இது நடக்குது. இந்த கச்சா எண்ணெயில யுத்தம் நடக்க போகிறது. இது மட்டும் செய்யாம அமெரிக்க அதிபர் அடுத்து ஒரு நாட்டுக்கு, இப்போ நீங்க செய்தி எடுத்து வாசிச்சீங்கன்னா அதுல அழகா சொல்லி இருக்கும், கியூபா, டென்மார்க், கிரீன்லாந்து இது போன்ற நாடுகளை அவர் என்ன பண்ணணுமாமா, கைது செய்யணும்.
அவர் பக்கம் இழுக்கணும், அவர் அதை ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அதில் ஒருபடி மேலே போய் டென்மார்க்கில் இருக்கிற கிரீன்லாந்தை நாங்கள் பிடிச்சே திருவோம் 2 வாரம் கெடி விதிச்சிருக்கிறார். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல காரணம், இயேசு சீக்கிரம் வரார், இயேசு சீக்கிரத்திலே பூமிக்கு வருகிறார். அதை தான் சொல்ல காரணம். இப்போ நடக்கிற யுத்தம் 3ஆம் உலக போராக மாறலாம், மாறாம கூட இதிலே முடியலாம். ஆனால் இந்த யுத்தம் தொடர்ந்து நடக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 38-39 அதிகாரத்திற்கு இந்த யுத்தம் வரும். நீங்கள் இந்த நிக்கோலஸ் மதோரா கைதுக்கு கண்டிச்ச 3 நாடுகள் பற்றியில நான் மிகவும் வியந்து போயிட்டேன். இவர்கள் அறிக்கை விட்டதா, இவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒன்று ஈரான், இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று சீனா. இவங்க 3 பேரை கொடுத்தது தான் மிக முக்கியமானது, வேதத்தின்படி மிக முக்கியமானது. எசேக்கியேல் 38-39 அதிகாரத்திற்கு இவர்கள் முக்கியமானவர்கள். அதுதான் உண்மை. ஏன் அமெரிக்க அதிபர் நிக்கோலஸ் மதோராவை கடத்தும் பொழுது ஈரானில் இருக்கிற தலைவர் சொல்றார், ஈரான் அரசாங்கம் சொல்லுது இது வன்மையாய் கண்டிக்கத்தக்கது. அப்புறம் சீனா அரசாங்கம் சொல்லுது இது வன்மையாய் நாங்களும் கண்டிக்கிறோம், இது மற்ற நாடுகளின் சுதந்திரத்தை பறிக்குன்னு. ரஷ்யா அரசாங்கம் சொல்லுது இது ஆயுதம் ஏந்திய போர். இன்னொன்று சொல்லணும் கூட, 3ஆம் உலக போர் தொடங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கிம் ஜாங் உன், வடகொரியா அரசாங்கத்தில் இருக்கிற கிம் ஜாங் உன் சொல்றாரு, அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் முன்னாள் அதிபர் ஆகிவிடுவார். நான் சொல்றது, அமெரிக்க அதிபருக்கு கொலை மிரட்டல் விடுறார். அது மட்டும் அவர் செய்யாம கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை ஏவி சோதனை செய்திருக்கிறார். இன்னொரு அப்டேட்டு கூட நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஈரானில் இப்போ உள்நாட்டு யுத்தங்கள் ஆரம்பிச்சு விட்டது. ஏன்னா ஈரானில் இருக்கிற பண மதிப்பிழப்பு, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. டாலருக்கு நிகரான ஈரானுடைய பணம் குறைந்து விட்டது, பல மடங்கு கீழே குறைஞ்சிருச்சு. அதனால ஈரானில் உள்நாட்டு போர் ஆரம்பித்து உள்நாட்டில் போராட்டங்கள், யுத்தங்கள் ஆரம்பித்தாகிவிட்டது. ஏன் இதையும் சொல்லணும்னா, ஈரான்லேயும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு 500% வரி விதிச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 3ஆம் உலக போர் மூலம் அபாயத்தில் உள்ளது. இது ஒருபடி மேலே போய் டென்மார்க்ல இப்போ கரண்ட்ல இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. டென்மார்க் இனி அமெரிக்கா கப்பலோ விமானமோ டென்மார்க்குள்ள வந்தா சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா இதுதான் முக்கியமான விஷயமே. என்னென்று பார்த்தோம்னால், ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை வெனிசுலாவிலே பிடித்திருக்கிறார்கள், சிறை பிடித்திருக்கிறது அமெரிக்கா. எல்லா சம்பவங்களும் ஒற்று பார்த்தோம்னால் நன்கு தெரிகிறது, 3ஆம் உலக போர் தொடங்கும். தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், 3ஆம் உலக போர் தொடங்கும். அப்படிங்கிறது தொடங்கலாம், தொடங்காம காலம் கொஞ்சம் தாமதமாக கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்களும் எழும்புவார்கள் என்று. இதே போலதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதே போலதான் பூமியில இன்னைக்கு சம்பவங்கள், காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன் இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த முத்திரை 666 முத்திரைக்கு நேராக நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போவே எண்ணெய் இந்த எண்ணெய் வளங்களுக்காக ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த எண்ணெய் வளத்துல யார் பெரியாள், எண்ணெய் வளத்துல யார் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிதான் இந்த யுத்தங்கள் நடக்கிறது. அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷத்துல மட்டும் 30% அமெரிக்காவின் பொருளாதாரம் குறைந்திருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அப்படி பார்த்தோம்னால், இந்த அமெரிக்காவுடைய பிளான் சரியாக இருக்குமானால், இந்த வெனிசுலாவை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்றால் 10 to 20 வருஷங்கள் அவர்கள் கச்சா எண்ணெயை பிரச்சனை இல்லாமல் வைத்துக் கொள்வார். கச்சா எண்ணெய் மார்க்கெட்டில் அவர்கள் கொடி கட்டி பரப்பார்கள், அவர்களுக்கு தேவை இருக்காது. அதனாலதான் மிக முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ள வருவோம். இந்த வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, இந்த முத்திரைக்கு நேராக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வருகிற சம்பவங்கள் என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, எப்படி நடக்கும்னு தெரியாது. எல்லா வித காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் பதற்றத்தில் இருக்கிறது. இனி உலக போர் மூலமோ என்ற அபாயத்தில் எல்லா நாடுகளும் இருக்கிறது. டென்மார்க்கில் இப்போ கரண்ட்ல பார்த்து கொண்டிருக்கிறோமானால், டென்மார்க்கில் ஒரு பதற்ற நிலை, போர் மூலமோ அப்படின்னு சொல்லி ஒரு பதற்ற
பதற்றத்தில் இருக்கிறார். அப்புறம் மற்ற சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் ஈரானில் உள்நாட்டு யுத்தம். இதை காரணம், இதை செய்தது அமெரிக்க அரசு. இதை அங்கீகரிக்கிறது, வரவேற்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை 3ஆம் உலகப் போரை இந்த அமெரிக்காவால் சுற்றி நடக்காது, இஸ்ரவேல் மூலமாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுது. நம்ம சரியா நீ வருகைக்கு ஆயத்தப்படுவோமானால் இந்த வேத தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இயேசு அதி சீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சீக்கிரத்திலே பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு நாராய் ஆயத்தப்படுங்கள். வேதம் சொல்லுகிறபடி ஜனத்திற்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்களும் எழுவி கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் யாவையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க சரியா பாருங்க, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள இன்னும் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே கடத்தப்பட்ட நிக்கோலஸ் மதுரா அமெரிக்காவிலே கொலை செய்யப்படலாம். அதுதான் ஒரு உண்மையாக அநேக ஊடகங்கள் கூறப்படுகிறது. இனி காலம் செல்லாது. ட்ரம்ப்பு என்னென்னவோ, ட்ரம்ப்பால் மாத்திரம்தான் இதெல்லாம் செய்ய முடியும் போல. பைடன் ஆட்சியில் ஒன்றுமே இது போல உலகங்கள் பதற்ற நிலையில் இருந்ததை பார்க்க முடியல. ஆனால் ட்ரம்ப் வந்த உடனே எல்லா நாடுகளும் பதற்றத்துக்குள்ளாகிட்டு. அது கரண்ட்டாக இந்த வருஷம் 2026 ஆரம்பித்த உடனே பதற்ற நிலைக்குள்ள ட்ரம்ப் தள்ளிட்டார். ஸ்டார்டிங்லேயே பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கியூபா மற்றும் டென்மார்க், அப்புறம் கிரீன்லாந்து மற்றும் ஈரான், இது போன்ற எண்ணெய் வளம் மிக்க நாடுகளை கைப்பற்றுவதுதான் ட்ரம்போட நோக்கம். அதில் ஒரு படி மேலே போய் நான் இதுதான் இப்போ முக்கியமான அப்டேட் என்னவென்று பார்த்தோம்னால், இது நேட்டோவில் இருக்கிற நாடான கிரீன்லாந்து பிடிக்கிறது தான் ட்ரம்ப் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆச்சரியம். ஏன்னு சொன்னால் அந்த நேட்டோ நாடுகளிலே அமெரிக்காவும் இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னால் இனி நேட்டோ உடைய போகிறது என்று பார்க்கலாம். இனி யுத்தம் நடக்கும். 3ஆம் உலகப் போர் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். எலான் மாஸ்க் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொன்னார், ஒரு மாதத்திற்கு முன்னதாக 2030க்குள்ளே 3ஆம் உலகப் போர் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது வடகொரிய அதிபர் சொல்றார், 3ஆம் உலகப் போரை தவிர்க்க முடியாது, இனி 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிவிட்டது என்று. இனி சீக்கிரத்தில் இயேசு வருகிறார். அவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு காணிலே உங்களை யாவரையும் சந்திக்கிறேன்.